போட்டி தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல பேசிக் கான்செப்ட் பார்க்க போறோம். இந்த பேசிக் கான்செப்ட் நம்மளுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் சம்ம அப்ரோச் பண்ணதுல ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சாப்டர் பேங்கிங் அண்ட் டிஎன்பிசி, எஸ்ஐ, ஆர்ஆர்பி எல்லா எக்ஸாம்ஸ்லையும் இந்த கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. நம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு சொல்லும் போதே நம்மளுக்கு தெரியும். ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாபம் அப்படிங்கிறது தெரியும். லாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது நஷ்டம் அப்படிங்கிறது என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? இதுல ஒரு 4 வேர்டு இருக்கு. இந்த 4 வேர்டை தெரிஞ்சு நம்ம இதை அப்ரோச் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிபி. ஓகேவா? சிபினா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஓகேவா? சோ எம்பி அப்படின்னு சொல்லி சொல்லக்க அது என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? இதுல இன்னொரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னா இது என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் அப் பிரைஸ் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. டி அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வேர்டு சொல்லுவாங்க எஸ்பி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா செல்லிங் பிரைஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. லாஸ்டா நம்மளுக்கு ஹெட்டிங்கே என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா எழுதிடுவாங்க. லைக் பி அண்ட் லாஸ். பி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எல்ல என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா லாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ப்ராஃபிட்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கெயின் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபுல் சாப்டர் என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் காஸ்ட் பிரைஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணிக்கணும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்ப ஒரு நம்ம கடைக்கு போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு சோப்பு வாங்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த சோப்பை தயார் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நிறைய மூலப்பொருட்கள் கெமிக்கல்ஸ் வாங்க வேண்டியது இருக்கும். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாமே வாங்க இருக்கும். சோ அந்த எல்லாத்தையும் சேர்த்து உள்ளதுதான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா காஸ்ட் பிரைஸ். இப்ப அந்த சோப்பு தயாரிக்கிறதுக்கு 100 ரூபாய் ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுதான் என்ன சொல்லுவாங்க காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. இப்ப அந்த பொருளை மேனுபேக்சர் பண்ணி விற்பனைக்கு கொண்டு வரதுல அந்த ஆள் என்ன பண்ணுவாரு அப்படியே 100 ரூபாய்க்கு வித்துருவாரா? இல்ல, என்ன பண்ணுவாரு லாபத்துக்கு விற்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாரு. அப்ப நம்மளும் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அப்ப 100 ரூபாய்க்குன்னா அவரு என்ன பண்ணுவாரு ஏம் பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 50 ரூபாய் லாபம் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சாருன்னு பாத்தீங்கன்னா அப்ப என்ன பண்ணுவாரு 150 ரூபாய்க்கு அதை மார்க் பண்ணுவார். ஓகேவா? அப்ப இதுதான் என்ன சொல்லுவாங்க மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு பொருள் 100 ரூபாய்க்கு தயார் பண்ணி அதை விற்பனைக்கு வரத்துல அது என்ன ஆயிருது 150 ரூபாயாக மாறிடுது. இந்த 150 ரூபாய் மேபி கூலி எல்லாமே என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்ப கஸ்டமர் அந்த ப்ராடக்ட் என்ன பண்ணுவாங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அப்ப அவருக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பொருளோட பிரைஸ் ஓவரா இருக்குது, எனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அந்த கடைக்காரர் சொல்றாரு உங்களுக்கு 10 ரூபாய் நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் தாரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா அப்ப டிஸ்கவுண்ட் தான் எனக்கு என்னது 10 ரூபா. அப்ப இந்த டிஸ்கவுண்ட் 150 ரூபாயில 10 ரூபா போனுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் 140 ரூபாய் கொடுத்து அந்த பொருள் என்ன பண்ணுவேன் வாங்குவேன். அப்ப இததான் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா செல்லிங் பிரைஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம் சொல்லுவோம். இப்ப எனக்கு 100 ரூபாய் எனக்கு மொத்தம் அந்த பொருளை மேனுபேக்சர் பண்ணி அந்த கடைக்குள்ள கொண்டு வர்ற செலவு 100 ரூபாய். ஆனா நான் வித்தது எவ்வளவுக்கு வித்திருக்கேன் 40 ரூபாய்க்கு வித்திருக்கேன். அப்ப இததான் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. 100 ரூபாய்க்கு வாங்கி 140 ரூபாய்க்கு வித்தேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு 40 ரூபாய் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஓகேவா? இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரே லைன்ல இந்த சாப்டர் என்ன பண்ணிடலாம் ஈஸியா முடிச்சிடலாம். எப்பவுமே காஸ்ட் பிரைஸ்க்கு அப்புறம் என்னதான் பண்ண முடியும் மார்க் பண்ண முடியும், இல்ல மார்க் அப் பண்ண முடியும். மார்க் அப் பண்ணதுக்கு அப்புறம் டிஸ்கவுண்ட் தான் என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா கொடுக்கணும். இந்த டிஸ்கவுண்ட் எத்தனை டிஸ்கவுண்ட்னாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? சோ என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அதுதான் n நம்பர் ஆஃப் டிஸ்கவுண்ட். ஓகேவா? ஒன்ஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டோம்னு பாத்தீங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும் செல்லிங் பிரைஸ், அதாவது விற்பனை விலை கிடைக்கும். இந்த விற்பனை விலை மேபி ப்ராஃபிட்டாக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ் ஆக இருக்கலாம்.
இந்த ஒரு ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய கொஸ்டினா இருந்தாலும் ஈஸியா என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இதைத்தான் நிறைய நமக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு 2 பேஜுக்கு ஃபார்முலாவா அடிச்சு தள்ளியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் இல்லாம எழுதியிருப்பாங்க, அதுக்கடுத்து பர்சன்டேஜ் கொடுத்து எழுதி 2 பேஜ் நம்மள கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருப்பாங்க. இத நம்ம இந்த தேரி தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஈஸியா நம்மளே என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஃபார்முலாவை எழுதிடலாம். ஓகேவா? சோ இப்ப நான் ப்ராஃபிட்டுக்கு ஃபார்முலா எழுத போறேன். ஓகேவா? அப்ப நான் என்ன சொன்னேன், எனக்கு இந்த காஸ்ட் பிரைஸை விட எனக்கு செல்லிங் பிரைஸ் அதிகமா இருந்துச்சுன்னா, இங்க சொன்னா இல்லையா, எனக்கு காஸ்ட் பிரைஸ் 100 ரூபாய் தான், ஆனா செல்லிங் பிரைஸ் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு 140 ரூபாய். அப்ப நீங்க ப்ராஃபிட்டை எப்படி எழுதுனீங்க, செல்லிங் பிரைஸ்ல இருந்து இந்த காஸ்ட் பிரைஸ் என்ன பண்ணீங்க, மைனஸ் பண்ணீங்க. அப்ப ஃபார்முலா என்னது, செல்லிங் பிரைஸ்ல இருந்து காஸ்ட் பிரைஸ் கழிச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு என்னது, ப்ராஃபிட். ஓகேவா? அதே இது இப்ப லாஸ் ஃபார்முலா வேணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கலாம். இப்ப நான் 100 ரூபாய்க்கு நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த பொருளை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கேன், ஆனா அந்த பொருள் எனக்கு விற்கவே இல்லை, ரொம்ப நாள் அப்படியே கிடக்குது, கழுத இந்த நட்டத்துக்கு வித்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 90 ரூபாய்க்கு வித்தேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்ப எனக்கு லாஸ் என்ன கிடைச்சிருக்கு, எனக்கு 10 ரூபாய் எனக்கு என்னது பாத்தீங்கன்னா லாஸ். அப்ப லாஸ்ன்னு சொல்றது நீங்க எதுல இருந்து மைனஸ் பண்ணீங்க, இந்த காஸ்ட் பிரைஸ்ல இருந்து என்ன பண்ணீங்க, இந்த செல்லிங் பிரைஸை மைனஸ் பண்ணீங்க. சோ அப்ப எனக்கு லாஸ்க்கு ஃபார்முலா என்னது, காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 ஃபார்முலா இருக்கு. மார்க்கெட் பிரைஸ்க்கு ஃபார்முலா என்ன, டிஸ்கவுண்ட்டுக்கு ஃபார்முலா என்ன அப்படிங்கறது என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. ஓகேவா? எப்பவுமே இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், டிஸ்கவுண்ட் எப்பவுமே என்னதான் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா மைனஸ் தான் பண்ணணும். ஓகேவா? டிஸ்கவுண்ட் எப்பவுமே என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். மார்க்கெட் பிரைஸ் இல்ல மார்க் அப் பிரைஸ்ங்கும் போது எனக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா அத பிளஸ் தான் என்ன பண்ணணும், பண்ண வேண்டும். ஓகேவா? செல்லிங் பிரைஸ் உங்களுக்கு எப்படி இருக்கலாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு காஸ்ட் பிரைஸை விட அதிகமா இருக்கலாம், அப்படின்னா எனக்கு அது ப்ராஃபிட், இல்ல எனக்கு கம்மியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது லாஸ். அப்ப ப்ராஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்லிங் பிரைஸ் எனக்கு என்ன வரணும், பிளஸ்ல வரணும். லாஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுல வரணும், உங்களுக்கு மைனஸ்ல வர வேண்டும். ஓகேவா? அப்ப இங்க மார்க்கெட் பிரைஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுக்கிறோம், டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு என்ன வருது, செல்லிங் பிரைஸ் வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்ப டிஸ்கவுண்ட் ஃபார்முலா என்னது, பெரிய வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு மார்க்கெட் பிரைஸ் தான். இந்த மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து செல்லிங் பிரைஸ கழிச்சாதான் எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகேவா? அப்ப மார்க்கெட் பிரைஸ் எப்படி எழுதலாம், அப்ப மார்க்கெட் பிரைஸ் எப்படி எழுதலாம்னு சொல்லிட்டு நீங்களே லைட்டா சின்னதா யோசிங்க பார்க்கலாம். சிம்பிள். எனக்கு இங்க பாருங்க, இத மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு என்ன கிடைக்குது, இந்த செல்லிங் பிரைஸ் கிடைக்குது. அப்ப டிஸ்கவுண்டையும் செல்லிங் பிரைஸையும் ஆட் பண்ணாதான் எனக்கு என்ன கிடைக்கும், மார்க் பிரைஸ் கிடைக்கும். சிம்பிள். நம்ம இந்த ஃபார்முலா எழுதுவோம் இல்லையா, எனக்கு தேவை மார்க் பிரைஸ், அப்ப இந்த செல்லிங் பிரைஸ் இந்த சைடு வந்துச்சுன்னா எனக்கு என்ன ஆயிரும், எனக்கு பிளஸ் ஆயிரும். அதுதான் என்ன பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா இதுல எழுதி இருக்கும். இததான் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ்ல எழுதத்துல நம்மளுக்கு என்ன பண்ணோம், குழப்பம். ஓகே? சோ இப்ப நான் தெளிவா சொல்றேன் பாருங்க, இந்த ஃபார்முலா வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா நான் கேட்கிற சம்முக்கு நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. ஓகேவா? இப்ப காஸ்ட் பிரைஸ் உங்களுக்கு 100 ரூபாய் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க, எனக்கு டிஸ்கவுண்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 20 ரூபாய் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க கொடுத்திருக்காங்க. ஓகே? செல்லிங் பிரைஸ் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 140 அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்க கொடுத்திருக்காங்க. ஓகே? சோ நல்லா கவனிச்சுக்கோங்க, காஸ்ட் பிரைஸ் 100 ரூபாய், டிஸ்கவுண்ட் 20 ரூபாய், செல்லிங் பிரைஸ் 140 ரூபாய். அப்ப உங்களோட முதல் கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா கேட்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன கேட்கிறேன், மார்க் பிரைஸோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். ஓகேவா? இன்னொரு வேர்டு சொன்னேன். ஓகே? என்ன சொன்னேன், மார்க் அப் பிரைஸோட வேல்யூ என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கேக்குறாங்க. இந்த மார்க் அப் பிரைஸ் நான் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொன்னேன், இங்க நான் சொல்லல. அப்ப இதை எப்படி எழுதலாம்னு சொல்லி பாருங்க, நல்லா கவனிங்க. எனக்கு ப்ராஃபிட்டுக்கு ஃபார்முலா என்னது, எனக்கு செல்லிங் பிரைஸ்ல இருந்து காஸ்ட் பிரைஸை கழிக்கணும்.
அப்ப செல்லிங் பிரைஸ் எனக்கு என்ன இருக்கு 140 ரூபா, காஸ்ட் பிரைஸ் எனக்கு என்ன இருக்கு 100 ரூபா. அப்ப எனக்கு ப்ராஃபிட் என்ன கிடைச்சிருக்கு 40 ரூபா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடலாம் ஈஸியா எழுதிடலாம். ஓகே, அடுத்து மார்க் பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மார்க் பிரைஸ் ஃபார்முலா என்னது, டிஸ்கவுண்ட்டையும் நான் என்ன பண்ணணும் செல்லிங் பிரைஸையும் ஆட் பண்ண வேண்டும். அப்ப டிஸ்கவுண்ட் எனக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபா, செல்லிங் பிரைஸ் எனக்கு என்ன இருக்கு 140 ரூபா. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிருக்கு 160 ரூபாய் கிடைச்சிருக்கு. ஓகேவா, இங்க இன்னொரு வேர்டு கொடுத்திருக்காங்க, மார்க் அப் பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, சோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருந்தேன், ஒன்னு மார்க்கெட் பிரைஸ் சொல்லுவாங்க, இல்ல மார்க் அப் பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. இது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மார்க் அப் பிரைஸ்க்கு ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா மார்க் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். இதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மார்க் அப் பிரைஸ் சொல்லுவாங்க. அப்ப எனக்கு மார்க் பிரைஸ் என்ன இருக்கு 160 ரூபா, காஸ்ட் பிரைஸ் என்ன இருக்கு 100 ரூபா. அப்ப இந்த क्वेश्चनக்கு மார்க் அப் என்ன பண்ணிருக்காங்க 60 ரூபா. இப்போ நான் அந்த ஃபார்முலால கொண்டு எழுதுனேன் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிரும். எனக்கு பாருங்க, காஸ்ட் பிரைஸ் 100 ரூபா இருந்துச்சு, மார்க் பிரைஸ் என்ன இருக்கு எனக்கு 160 ரூபா இருக்குது. டிஸ்கவுண்ட் எனக்கு ஏதாவது கொடுத்திருக்காங்களா, எவ்வளவு கொடுத்திருக்காங்க 20 ரூபா கொடுத்திருக்காங்க. இப்போ எனக்கு செல்லிங் பிரைஸ் என்ன கிடைச்சிச்சு எனக்கு 140 ரூபா. ஓகேவா, இப்ப நான் சொன்ன அந்த பிளஸ் மைனஸ் உங்களுக்கு ஈஸியா செட் ஆகும் பாருங்க. மார்க் அப் என்ன சொன்னேன், எனக்கு எப்பவுமே பிளஸ் தான் பண்ணணும். அப்ப 100க்கு பெரிய நம்பர் தான் 160. டிஸ்கவுண்ட் என்ன சொன்னேன் மைனஸ் பண்ணணும்னு சொன்னேன். அப்ப இந்த 20 மைனஸ் பண்ணாதான் எனக்கு என்ன கிடைக்குது 140 கிடைக்குது. அப்ப காஸ்ட் பிரைஸை விட செல்லிங் பிரைஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுனால அதான் ப்ராஃபிட் அப்படின்னு என்ன பண்ணிட்டோம் சொல்லிட்டோம். ஓகேவா, இந்த கான்செப்டை புரியறதுக்கு நல்லா இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் போதும், இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கறது என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.